செல்லக்குட்டீஸ், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? சீட்ஸ்லாம் என்னாச்சு சிஸ்டர்? மெச்சூர் ஆகலைன்னு. இந்த சீடு பாடை பாருங்கள் தங்கங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 சீட் பாடம் ஒன்றாயிடுச்சு. என்ன பூன்னு தெரில. இதில் பூ வெறு பார்க்கலாமே. இங்கே பாருங்கள், டிசைனாக இருக்குது. சீடு பாடே டிசைனாக இருக்குது. என்ன சோகம்னா இதில் இந்த வண்டு இருக்குதுல்ல, வண்டு வந்து இந்த மாதிரி கடிக்குது ஒன்று. அப்புறம் வந்து அணில் வந்து இப்படி கொறிச்சு போட்டுருது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து வீட்டுக்கு உள்ளே போய் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சீடுபாடு இருக்கிறதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் இந்த கார்டனிங் வந்து செய்ய முடியும் தங்கங்களா. நிறைய சீட்பாடு, எல்லா சீட்பாட்லேயுமே கடிச்சு வைக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், இந்த பாருங்களா. இங்கே பாருங்கள், உதிர்ந்து கிடக்கு. அவ்வளோ சீட்பாடு உதிர்ந்து கிடக்கு உள்ள. அவனுங்கெல்லாம் முளைச்சி வந்தால் வரட்டும். அது மெச்சூராக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பியூட்டிஃபுல் கலர்ஸ், சும்மா லுக் விடுவோம் அப்படி. ஆக்சுவலி சேலுக்கு பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இது எடுத்துக்கலாமான்னு என்னோடய ஒர்க்கர் வந்து கேட்டாங்க. ஐ மீன் எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க. கொஞ்சம் பில்டப் தான் விடுங்களா. ஏங்க அப்படி பண்ணுறீங்க? கவுத்து விடுறதுக்குள்ளே வரீங்க. நான் வேறு எடிட் பண்ணாமல் வீடியோ போடுவேன். இந்த ஒர்க்கர் தாங்க அவர். ஹலோ, தமிழ்ச்சி கார்டன் மாதிரி உங்களை யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ச்சி கார்டனில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். சமோசா கொடுத்து, டீ கொடுத்து, வடை கொடுத்து, வேலைக்காரங்க தாங்க வாங்கிட்டு வந்து தரணும். முதலாளியம்மா எப்படிங்க பாவங்க. ஆனால் இவர் இருங்க ஒரு நிமிஷம் வரேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இப்படி எடுப்பாரா அம்மா இதுமா அப்படிம்பாரு. அது 1 hour எனக்கு டைம். இந்த மாதிரி வேலைக்காரங்க பார்த்துருக்கீங்களாங்க? கரெக்டாக 1 hour டைம். நான் ஷோரூம் 10 o'clock போனேன், அதுக்குள்ளே முடிஞ்சால் வேலையை வாங்கிக்கோ அப்படிம்பாரு. இன் பிட்வீன் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன்னா கட்டுப்பயிர்வார். அப்புறமா போய் மாமா ஒரு சமோசா டீ அப்படின்னா போதும், மாமா பொங்கலும் வாங்கி கொடுப்பாரு. மல்லிப்பூ அல்வா தான் வாங்கி தருவாங்க, இவர் பொங்கல் வாங்கி தருவார். இப்படி தாங்க வேலைக்காரங்களும் முதலாளியமாக சிரிப்பு விளையாட்டமாக ஓட்டணும். ஏன் உங்கள் அம்மா அப்பா அந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு பயமாக இருக்கா? இந்த என் மாமனாருக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நிலை சரியாகட்டும், அவரே கொண்டாந்து விட்டுருவீங்க. மாமா சரியாயிட்டாரா? அப்போ மாமா கொண்டு வந்து தோட்டத்தில் விட்டுற வேண்டியது தான். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ், பியூட்டிஃபுல் மாமா, செம்மையாக இருக்குது. இது எப்படி இருக்குது இந்த கலர்? ரொம்ப பியூட்டிஃபுல் இல்லை? அழகு. அதனால் லைட்டு கடைக்காரர் வந்து அவர் கடைக்கு போகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேலையை வாங்கிட்டு விடணுன்னு தான் வந்து வேலையை பார்த்துட்ருக்கோம். அதுக்கெல்லாம் நான் வீடியோ எடுப்பேன்னா கடுப்பாயிருவார். இம்மா தயவு செய்தும்மா வீடியோ எடுக்காதம்மா, நீ வீடியோ எடுத்தேன்னா அதுக்குள்ளே மூழ்கிடுவோம்மா. அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க போகலாம் வீட்டுக்கு, அம்மா சேலுக்கு பிளான்ட்டு இன்றைக்கி முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் வாங்க, அவ்வளோதான். நான் பாட்டுக்கு அழகாக வீடியோ எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போய்டுவேன். இதனால தான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக நான் இதை விற்கணும், இன்றைக்கே பண்ணணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமே கிடையாது. அதனால் அவசரப்பட்டு பூ வாங்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்ச்சி கண்ணை வாங்க முடியாது தங்கங்களா. இங்கே பாருங்கள், ஓ மை காட், என்ன அழகு. அம்மா இதை எடுங்க, வந்து சூப்பராக இருக்குது பாருங்களேன். தோட்டத்துக்கு பாட்டி வருவாங்கள்ல, அவங்கள வந்து காலையிலே கூட்டிகிட்டு வந்து இம்சப்படுத்த முடியாதுங்க. அதனால தான் பாட்டி இது பண்ணுறதில்ல. தூக்குங்க சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, ஒரு பக்கம் மட்டும் அது ரூட் ஸ்டாக்கு சப்பி போட்டது மாதிரிக்கு இந்த பக்கம் மட்டும் இருக்குது. ஸ்கின் மட்டும் இருந்து இது பண்ணி மேவி வந்துட்டுருக்குது. இது ஆக்சுவலி ஹோல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், சூப்பராக தான் இருக்குது. இதுதான் தமிழ்ச்சி கார்டனோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எப்படி ஆஃபாக பிஞ்சு போயிருக்கு, இதுதான் சக்ஸஸாக. பிளான்ட்டை 2ஆக வெட்டி வைக்கிறது அப்படி கிடையாதுங்க. இதுதான் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பேன். பியூட்டிஃபுல் பூ இப்படி இருக்குது. இது ஒருவேளை நான் குட்டி பாட்டு வச்சதுனால இங்கே இருக்குல்லன்னா இப்படி கவர் பண்ணி அப்படியே விற்றுடலாம், அப்படி கிடையாது. என்ன ஃபால்ட் இருந்தாலும் சொல்லி கொடுப்பேன் நான். இது ஆக்சுவலி ஃபால்ட்டு கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பியூட்டிஃபுல். இது சேலு கிடையாது, நம்மளுக்கு வச்சுருங்க. இது எப்படி இருக்குது பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்ல. ஸோ ரொம்ப அழகு. இன்னொன்று காமிக்கிறேன், இதே எடுத்து வச்சிடலாம். இங்கே ஒன்று இருக்குதுங்க, அதுவும் ரொம்ப அழகுங்க. அழகாக புத்து இருந்துச்சுங்க பாருங்களேன். அழகு இல்லை? இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 பேத்துக்கு கொடுத்துருப்பேன்ப்பா இந்த கலரு. இதுவும் ரொம்ப அழகு. டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகி தான். எல்லாத்தையும் நம்மளுக்கே வேணும் என்னம்மா அப்படி சொல்கிற அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப அழகாக இருந்ததுன்னா மனசேக்கு வராதுங்க கொடுக்குறதுக்கு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது எல்லாருக்குமே, யாரெல்லாம் லேடிஸ் வந்து இந்த இதை பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து இருக்குன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக மனசுக்குள்ள நினைப்பேன் ஆமாம் அப்படின்னு. என்ன ஸ்பெஷல்னால்,
ரூட் ஸ்டாக் மட்டுமே கிட்டத்தட்ட 1 feet இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 4 years இந்த மாதிரியான சீட் க்ரோன் பிளான்ட்டில் உள்ள திக் ஹார்ட் ரூட் ஸ்டாக்கு. இந்த மாதிரி உள்ள ரூட் ஸ்டாக்கில் பண்ணுற இந்த கிராஃப்ட் பண்ண மெச்சூர்டு பிளான்ட் இந்த மாதிரி தான். இந்த வருஷம் நம்மளால் இது கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நம்மளுக்கு தெரியல. ரூட் ஸ்டாக் அந்தளவுக்கு வளர வைக்கணும். இது எல்லாமே இருக்குது தங்கங்களா. ஸோ இது பாருங்கள், கிராஃப்ட் பண்ணதே எங்கே இதாக இருக்குன்றதே தெரியாமல் அப்படி மெர்ஜாகி போய் கிடக்குது பாருங்களா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஹார்டாக கல் மாதிரி. சிலதெல்லாம் எனக்கு கஸ்டமர்ஸ் அனுப்புவாங்க, நியூ கலர்ஸ்ன்னு வாங்கினேன் சிஸ்டர், 450 550 இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் செடி வந்து 600 700ங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கலர்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது, இவ்வளோ பெருசு நான் கொடுக்குறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் 450 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங், 550 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அந்த மாதிரி கொடுப்பேன் நான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் சேல் கொடுப்பேன். மன்சூரோட இதை வந்து நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணலாம் விரும்பலை, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு இல்லைங்கிறத நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய ஸ்டைல் இப்படி தான், இந்த கடை இப்படி தான்னா அதில் மனசு ஒப்பி இது பண்ணி வாங்குறவங்க தான் வந்து வாங்க முடியும். இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கு இல்லை, கட்டாயம் இங்கே தான் வாங்கணுன்றது இல்லை. தமிழிச்சி கார்டன் மட்டுமே சேல் பண்ணுறேன்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் என்னோட இதுக்கு இசைஞ்சு இப்படி தான் சேல், இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வந்தால் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து சென்டிமெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. ஓகே, இதில் வந்து சென்டிமெண்ட்டாக உங்கள் மனதை நான் அறிந்து, வி ஆர் நாட் லவ்வர்ஸ், என்ன வி ஆர் பிளான்ட் லவ்வர்ஸு, அதில் நான் ஒரு இது கொடுக்குறேன், நீங்கள் வாங்குறீங்க, அவ்வளோதான். இதில் சென்டிமெண்ட்டில் வந்து போயிட்டு அப்படியே உறைஞ்சி போய் நோ டோன்ட் எக்ஸ்பெக்ட். என்ன எத்தனையோ இடங்களில் எவ்வளோ கேட்லாக் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பாருங்கள், பார்த்து வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட தான் வாங்கணும், இங்கே தான் இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் மனசை அறிஞ்சு நான் இது பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக அது வந்து கண்டிப்பாக முடியாது. இது யார் என்ன நினச்சிடல, உங்கள் மனதை புண்படுத்துவதற்கு அல்ல. நான் திரும்ப அதை சொல்லிக்கிறேன், உங்கள் மனதை புண்படுத்துவதற்கு அல்ல. நிறைய இடங்களில் இது ஒரு வார்த்தையை போட்டுக்கிறாங்க, உங்கள் மனதை புண்படுத்துவதற்கு அல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட வேண்டியது. ஸோ அதனால் நான் இப்படி தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு சேல் கூட நின்னது கிடையாது. அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், கர்வமாக சொல்லலை, பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய பிளான்ட்டோட குவாலிட்டி எப்படி, அதனால் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட எனக்கு வெயிட் பண்ணதில்லை. டக்குன்னு புக் ஆகி போயிட்டே தான் இருக்குது. அதில் வந்து உங்களால் வந்து வாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. நேற்றுக்கு நைட்லாம் 11 மணிக்கு சேல் போட்டேன், அறிவிக்காமல் தான் போட்டேன் நான், வாங்கிட்டாங்களே. அது வந்து எப்படின்னு கேட்டால், நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி போயிட்டுருக்குன்றதை ரெகுலராக பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு தான் அது புரியும். நம்ம கட்டாயப்படுத்தணும்னு ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வாங்காதீங்க இது பண்ண, நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன். எங்கே பிடிச்சிருக்கோ, மனசு பிடிச்சி எங்கே உங்களுக்கு விருப்பமோ தாராளமாக வாங்கிக்கோங்க, தாராளமாக வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக போயிட்டு நான் அடிச்சுக்கிட்டு என் இயல்பு இது இல்லை யோசி, எனக்கு கொண்டாட்ட வரவே வராதுப்பா சாமிங்களா, அது வந்து வாய்ப்பே கிடையாது என்கிட்ட. நான் என்னவோ நான் என்ன அதை மட்டும்தான் சொல்லி நான் கொடுத்துட்ருக்குறேன், யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. இவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது தாம்மா எனக்கு புண்ணாக வலிக்குது அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல் இல்லை, செம. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் வாங்கணுன்னா, ஆமாம், என்னோடய ஸ்டைல் அதுதான், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் வாங்கணும். இந்த கடையை நான் இப்படி தான் நடத்த முடியுது, என் வழிக்கு தான் நான் இது பண்ண முடியும். எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெகுலராக ஒரு 200 கஸ்டமர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும், அதுபடி நான் எப்படி போயிட்டுருக்க முடியும்? யாரும் 100% எல்லாருக்கும் சரியாக வந்து இருக்க முடியாது, எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் நல்லவங்களாக இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நல்லாவே வந்து நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறீங்க, ஐயோ முடியலைன்னா அட்டினியம் இன்றைக்கி தடுக்கி விழுந்தா யூடியூப்பில் வந்து சேலு, கேட்லாக் போட்டு வேறு இடங்களில் சேல். எங்கே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து பொறுமையாக வாட்ஸ்அப்பில் போட்ட செகண்ட் ஓடி போயிடுது, விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பேசுகிற நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்ட ஸ்டேட்டஸ்லாம் ஓடாது, என்னமே பண்ணாது. கேட்லாக்னு சொல்லி ஒன்று போட்டு ஒரு பூ இப்படி காமிப்பான், செடியை காமிச்சிருக்கே மாட்டான், அதோட ரேட் இவ்வளோ, அது அவங்களோட ஸ்டைலு. வாங்கி பாருங்கள், 10-20 இடத்துல வாங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதோடது. அங்கெல்லாம் போய் வாங்க வேண்டியது தானே, எதுக்கு தமிழிச்சி கார்டன்லேயே வாங்கணுன்ட்டு மனசை நொந்துக்குறீங்க நீங்கள்? இதில் எதுக்கு இந்த சென்டிமெண்ட்டை கொண்டு வரீங்கன்னு தெரில. ரியலி நான் வந்து ரொம்ப எமோஷனலான சென்டிமெண்ட்டான பர்சன். ஆனால் எனக்கு நான் எப்படி என்னோடதுக்கு செஞ்சு வராங்களோ அவங்கக்கிட்ட தான் நான் அப்படி இருப்பேன். என் மனசில் உள்ள மனக்குறையே நான் சொன்னேம்மா, ஸ்டேட்டஸ் பார்த்து தான் வாங்க சொல்கிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொன்னேம்மான்னா அப்போ நீங்கள் செடி வாங்கிடுவீங்களா? நான் கேட்குறேன். கொஞ்சமாக தான் அர்த்தமுள்ள வேலையை பார்க்கணும். காசிப் பேசிகிட்டே இருக்க வேண்டியது. பட் தமிழிச்சி கடனை ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா உக்காந்துட்டு யாரும் வந்து எந்த இதுவும் செய்யலை, உழைக்கிறோம், அதுக்கான அதை ஒதுக்குறோம். இப்படி தான் அப்படின்னா இது இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ காசிப் பேசுகிறவங்க பேசிகிட்டே இருங்க,
நீங்கள் பேசிட்டு அதே இடத்துல உட்காந்துருங்க. நான் அடுத்தடுத்து 100 200 300ன்ட்டு சேல் போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இது ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் வந்து இப்போ இது பண்ணியிருந்தேன்ப்பா. லாஸ்ட் வீடியோவில் வந்து இது நான் போட்டிருந்தேங்க பாருங்களேன். கொஞ்சம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்க ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள். அவங்க எல்லாருமே ஸ்டேட்டஸ் பார்த்து இது பண்ணி பொறுமையாக வாங்கினவங்க தான். இது பாருங்க. என்ன அழகு இல்லை. இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா, ஓவர் நைட்டில் வந்து ஒப்பாமான கதை மாதிரி ஓவர் நைட்டில் எவ்வளவு நம்ம சேர்த்தோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. கிடையாது. முதல்ல என் கலெக்ஷன்ஸு இன்னமும் சேர்த்துட்டு தான் இருக்கேன். கலெக்ஷனுக்கு எல்லாம் சேர்த்து இது பண்ணி எல்லாம் வச்சுட்டு தான் இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான், அதுவும் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷமாக ஒரு 3 வருஷமாக தான் ஓகே சேல் அப்படின்றத புரிஞ்சு அறிஞ்சு எப்படி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது, இது எதுக்கு நம்மளுக்கு செட் ஆகும், ஏன்னா ஃபேமிலி இருக்குது, இதையும் பார்க்கணும் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் எடுப்பில் எல்லாம் யாரும் இன்றைக்கி நான் அடினியம் என் வீட்டிலே வந்து 10 கலர் இல்லை, ஆனால் நான் 15 கலர் சேல் கொடுப்பேன், 100 கலர் சேல் கொடுப்பேன், அந்த மாதிரி செல்லர் கிடையாது நான். ஓகே, என் வீட்டில் நான் சேல் கொடுக்குறேன்னா அத்தனை கலரும் என் வீட்டில் மதர் பிளான்ட்டாக இருக்கணும், அதை பற்றி நான் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்குறேன். அதனால் என்ன கோசிப் பேசினாலும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆணி வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்னு நிறைய இருக்குது தங்களே. என்னை திருப்பி காமிச்சுன்னு கேமராவை அவ்வளோதான். நீங்கள் சொட்டுது அப்படியே வேர்வை சொட்டுன்னு அப்படி சொட்டுது தங்கங்களா. பா 6-7 லேயர். இப்போ நான் வந்து சேல் கொடுக்குறேன்னு வைங்களேன், எனக்கே அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்ம பண்ணுறது நேர்த்தியான செயல் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கே வந்து அந்த ஒரு பதட்டமும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு இது நம்ம ஸ்ட்ராங்காக ரொம்ப தைரியமாக நம்ம பண்ணுற வேலையில் இருக்கிறோம் அப்படின்னா அதை ரொம்ப நாளைக்கு பண்ண முடியும். அதுதான் வந்து நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் தங்கங்களா. அதனால் பொறுமையாக ஸ்டேட்டஸ் பார்த்து வாங்கிக்க முடியும் அப்படின்னா வந்து வாங்கலாம். நீங்கள் வெளியில் நீங்கள் போய் காசிப் பேசுகிறது ஒரு விஷயத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகவே ஆகாது உங்களுக்கு. அது தேவையில்லாத ஒரு செயல். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன்ப்பா, வேறு லெவல்ப்பா. ஒரு பக்கம் கிராஃப்ட் பண்ணி தளிர் வந்து இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் இயர் நியூ கலர்ஸு சேலுக்கு வச்சிட்ருக்குறோம். இந்த மாதிரி வேலைகளும் நடந்துகிட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் பியூட்டிஃபுல் கலர்ஸு. ஹாப்பி கார்டனிங் இந்த மாதிரி இருக்க நியூ கலர்ஸ் எல்லாம் நம்ம சயானை எடுத்து கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ரூட் ஸ்டாக்கும் பெருசாகிடும் இந்த மாதிரி கலர்ஸ். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்போ நீங்கள் தமிழச்சி கார்டனில் வாங்கணும் பேர் சொல்கிற மாதிரி கார்டெக்ஸும் அதுவும் நல்ல பெருசு. இப்போ இந்த வருஷம்னா இப்போ என்ன அது ஏப்ரலா நெக்ஸ்ட்டு சீசனுக்குன்றப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லா நியூ கலர்ஸுமே நீங்கள் எங்கிட்டேருந்தே எடுத்துக்கலாம். பட் நெக்ஸ்ட் இயர் தான். ஓகே தங்கங்களா, ஹாப்பி கார்டனிங்.